பெண் இந்த உலகத்தில் வணங்கத்தக்கவள், மதிக்கத்தக்கவள். ஒரு காலத்தில் அடிமைகளாய் நடத்தப்பட்டவள், கல்வி கற்க மறுக்கப்பட்டவள், சுதந்திரமாய் செயல்பட அனுமதிக்கப்படாதவள், சுதந்திரமாய் பேசவும் அனுமதிக்கப்படாதவள், பெண்களை அடிமையாகவே நினைத்து கொண்டிருந்த இந்த சமூகம் ஆண்களின் மத்தியில் நான் ஆண் என்ற ஆதிக்கத்தை நிலைநிறுத்தியது. பெண்ணை ஏளனமாக பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகம் அவன் மனதில் விதைத்ததை இன்றும் நடைமுறையில் பெண்களை அவ்வாறே நடத்தி கொண்டிருக்கிறான். மனைவியை, காதலியை மதிக்க தெரியாமல் அவளை ஏளனம் செய்யவும், ஆண் என்கிற அதிகாரத்தை காட்டி அவளை அடக்க நினைக்குவதும் இன்னும் இந்த சமூகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனின் கதைதான் இந்த கதை. ஆறுதலா ஒரு வார்த்தை. எழுதியவர் மணிராம் கார்த்திக் என்பவர். மதுரை அனுப்பானடி கிழக்கு தெரு. காலையிலிருந்து எழுந்ததிலிருந்து பம்பரமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறாள் ஆதிரை. வீட்டு வேலைகளை பார்த்து குழந்தைகளை எழுப்பி அவர்களுக்கு சாப்பாடு தயார் செய்து பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் வாகனத்தில் கொண்டு சென்று விட்டு வீடு வரும் வரை அந்த பரபரப்பு ஓயாது. பிறகு வீட்டுக்கு வந்து கணவனை எழுப்பி அலுவலகத்துக்கு தயார் செய்து அனுப்பி வச்ச பிறகு கொஞ்சம் பரபரப்பு குறையும். அதன் பின்னு அவள் தனிமையில் வீட்டு வேலைகளை பார்த்துட்டு மதியம் சின்னதாக ஒரு குட்டி தூக்கம் போடுவாள். குட்டி தூக்கம் அசத்து நேரம் பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்பும் தன் பிள்ளைகளை பேருந்து நிறுத்தத்தில் சென்று அழைத்து வர வேண்டும். மீண்டும் அவர்களுக்கு பணிவிடை செய்வது, அடுப்பங்கரையில் சமைப்பது, கணவனை பார்த்து கொள்வது என இரவு தூங்க செல்லும் வரை அசராமல் வேலை செய்வாள் அந்த ஆதிரை. மொத்தத்தில் சம்பளம் வாங்காத வீட்டு வேலைக்காரியாக இருந்தாள் ஆதிரை. இன்று காலை 8 மணிக்கு மேலே பிள்ளைகள் எல்லாத்தையும் பள்ளி பேருந்தில் ஏற்றிவிட்டு அவசரமாக வீட்டுக்கு வந்தாள் ஆதிரை. கணவன் கலையரசன் எழுந்து குளித்து விட்டு சாப்பிட அமர்ந்திருந்தான். என்னங்க ரெடியா? இதோ வந்துட்டேன். ஸ்கூல் பஸ் வர லேட் ஆயிடுச்சுங்க. அதுதான் சரி உட்காருங்க சாப்பிட என்று தட்டை எடுத்து பரிமாற ஆரம்பித்தாள் ஆதிரை. அவள் பேசியதை காதில் கூட வாங்காமல் அவன் செல்போனை பார்த்தபடி இருந்தான். சாப்பாட்டை பரிமாறினாள் ஆதிரை. செல்போனை நோண்டியபடியே சாப்பிட ஆரம்பித்தான் கலையரசன். என்னடி சாப்பாடு? பார்க்கறது ஒரு வேளை, அதை கூட ஒழுங்காக பண்ண தெரியாதா? இதைத்தான் பிள்ளைங்களும் கொண்டு போயிருக்கா? ஒரு உப்புள்ள ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கு என்று கூறி தட்டை கோபத்தில் வீசியிருந்தான் கலையரசன். ஆதிரைக்கு இது பழகி போனது போல் இருந்தது. ஒரு நாள் பொழுது பாராட்டியதும் இல்லை, குறை மட்டும் சொல்லுவார் என்பது தெரியும். இருந்தாலும் அதனை காட்டிக்கொள்ளாமல் இருப்பாள் ஆதிரை. என்னங்க, பிள்ளைகளுக்கு உப்பு உரப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டு செஞ்சேன், அதை மறதியில் உங்களுக்கும் வச்சுட்டேன், மன்னிச்சிருங்க. இருங்க, உப்பு எடுத்துகிட்டு வரேன், வந்து தரேன் என்று ஆதிரை கூறினாள். அதெல்லாம் தேவையில்லை, நீயும் உன் சாப்பாடும் என்று கோபமாக அலுவலகம் புறப்பட்டான் கலையரசன். ஆதிரை சமைத்த சாப்பாட்டை அலுவலகத்திற்கு கூட கொண்டு செல்லாமல் புறப்பட்டான் கலையரசன். என்ன மனுஷனோ, திடீர்னு கோபம் வந்தால் சாப்பாட்டை இப்படியா தட்டி விட்டு போகிறாரு? வேலை பார்க்குறவள் தானே கஷ்டம் தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்களா? கல்யாணம் ஆகி அந்த 8 வருஷத்தில்
என்று ஆதிரை புலம்பினாள். அதனை காதில் வாங்கிவிட்டு அவளை முறைத்தபடி, நீ பார்க்குற வேலை தானே, சமைக்கிறது தானே, அதை கூட உருப்படியாக உன்னால் பார்க்க முடியாது, உனக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை வேறு சொல்ல வேண்டியது இருக்கு என்று நாக்கை துருத்தியபடியும் கையை ஓங்கியபடியும் வீட்டிலிருந்து புறப்பட்டான் கலையரசன். அண்ணா நகர் அலுவலகம் சென்றான் கலையரசன். தனியார் அலுவலகத்தில் மேனேஜராக பணிபுரிகிறான் அவன். கலை சார், உங்களை மேனேஜர் வர சொன்னார் என்று அலுவலக நண்பர் கூறுகிறார். அதுக்குள்ளே வந்துட்டாரா, இதோ போகிறேன் என்று கூறிவிட்டு அவருடைய அறையை நோக்கி நகர்ந்தான். உள்ளே நுழைந்தான் கலையரசன். கலையரசனை பார்த்ததும் அவர் கோபமாக டேபிள் மீது இருந்த ஃபைலை தூக்கி இருந்தார். என்ன கலை, A1 நிறுவன கணக்கு தவறாக வர வச்சுருக்கீங்க, பார்ட்டிக்கிட்ட பேச முடியலை, என்ன கவனத்தில் வேலை பார்க்குறீங்க, உங்களால் பார்க்க முடியும்னா சொல்லுங்கள், நான் வேறு கம்பெனி பார்த்துக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கா வேலை பார்ப்பீங்க? அவர்களை சமாதானம் பண்ண முடியலை. நீங்கள் உருப்படியாக பார்க்குற ஒரு வேலையை கூட உங்களால் சரியாக செய்ய முடியுதா? இந்தாங்க சரி பண்ணிட்டு வாங்க. அந்த A1 கம்பெனினா இப்படி தப்பு நடக்காதுன்னு சொல்லி மன்னிப்பு கேளுங்க என்று அவர் கோபமாக பேசி அவனை வெளியே அனுப்பினார். காலையில் அலுவலகம் நுழைந்ததுமே இப்படி அவரிடம் திட்டு வாங்கியது கலையரசனுக்கு கோபத்தை அதிகப்படுத்தியது. முகம் வெளுத்து போனவனாய் வெளியில் வந்தான். அவனையே அலுவலகத்தில் உள்ள அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். கலையரசன் மனதில், எவ்வளோ நல்லா வேலை பார்க்குறேன், ஆனால் அவன் கண்ணுக்கு தெரியாது, ஒரு தப்பு பண்ணதுக்கு மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறான். நீ பார்க்குற வேலையில் இது கூட சரியாக பண்ண மாட்டியான்னு கேட்குறான். நல்லா பார்த்த வேலைக்கு ஒரு பாராட்டோ இல்லை ஆறுதலை என்னைக்காவது கூறியிருக்கானா? திட்டம் மட்டும்தான் தெரியும், அதிகாரத்தில் இருக்குங்கிற திமிரு என்று புலம்பியபடியே அந்த ஃபைலை சரி செய்ய ஆரம்பித்தான் கலையரசன். அப்படி புலம்பும் போதுதான் அவன் மன ஓட்டத்தில் ஓடுகிறது அவன் மனைவி ஆதிரையிடம் கூறியது. அந்த வார்த்தை எனக்கு வலிப்பது போலத்தானே அவளுக்கு வலிச்சிருக்கும், நான் வேற ரொம்ப பேசிட்டேன், எப்படி அவள் சிரிச்சபடி சமாளிச்ச பத்தியா? அவளை ஒரு நாள் ஒரு பொழுது கூட நான் பாராட்டியதில்லை. அந்த பாராட்டு இல்லை ஆறுதல் வார்த்தையோ அவளும் எதிர்பார்த்ததா கூட தெரில. அவள் அதை எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் தான் கடமை நினச்சில செய்திருக்கா. அவளின் அருமை இந்த மாதிரி அதிகாரத்தில் இருப்பவர்கள் நம்மளை கோவப்படுத்தும் போதுதான தெரியுது என்று திடீர் நாணம் பிறந்தவனாய் உணர்ந்தான் கலையரசன். உடனே மனைவி ஆதிரையிடம் மன்னிப்பு கேட்க செல்போனை எடுத்தான் கலையரசன். வீட்டில் இருந்து நமக்காக வீட்டு வேலை பார்த்து நம்மை பேணி வழிநடத்தும் அம்மா, அக்கா, தங்கை, மனைவி என்று யாராக இருப்பினும் அவர்களுக்கு தகுந்த மரியாதை தருவோம், ஊதாசீனப்படுத்த வேண்டாம். அவர்களை பாராட்ட விட்டாலும் பரவாயில்லை, திட்டாமல் ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசலாம், அதனால் நமக்கு ஒன்றும் குறைந்து விடப் போவதில்லை. நம் ஆண் என்ற அதிகாரத்தை அவர்களிடம் திணிக்க வேண்டாம். நாம் அயர்ந்து வரும்போது, சோர்ந்து வரும்போது நம்மளை பணிவிடை செய்து காப்பவள் அவள்தான். நமக்கு ஆறுதலாக இருப்பவளும் அந்த பெண்தான். பெண்களை தெய்வமாக மதிப்போம், அவர்களை தெய்வங்களாக வணங்குவோம். அவர்கள் நம் வாழ்வில் முக்கியமான இடத்தில் இருப்பவர்கள். அவர்களை ஒருபோதும் காயப்படுத்தக்கூடாது. பெண்கள் நம் நாட்டின் கண்கள் என்பதை நீயும் உணர்வாய் என்று நான் நம்புகிறேன்.